இதெல்லாம் மேலே நின்றுமா வீடியோ எடுக்கிறது சாப்பிட்டீங்களாப்பா? கொஞ்சம் வசூலாம் தெருவில் உணவு வசூல்மா அங்கே கலெக்டருக்கு போனோம்ல வீடியோ எடுத்து வந்துக்கிறாங்க. சொல்லுப்பா. அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணக்கூடாது. ராணிப்பேட்டை மாவட்டம், ஆற்காடு வட்டம். நாங்கள் லப்பப்பேட்டை கிராமம், மாங்காடு இருக்குது. லப்பப்பேட்டை நாங்கள் 30 தலைமுறையாக எங்கள் அப்பாலேருந்து நாங்கள் வசித்துக்கு வரோம். அப்படி இருக்கும்போது இந்த இடம் வந்து பூர்வீகமாக நாங்கள் தான் சார் அனுபவிச்சுக்கிறோம். இது வந்து எங்களுக்கு ஊர் பொதுமக்களுக்கு நீங்கள் அரசாங்கம் ஒதுக்கி கொடுக்கணும் எங்களுக்கு. வணக்கம். ராணிப்பேட்டை மாவட்டம், ஆற்காடு தாலுகா, லப்பப்பேட்டைன்ற ஒரு வில்லேஜிலேருந்து பேசுகிறோம். 4 தலைமுறையாக இந்த இடத்த நாங்கள் பயன்பாட்டுக்கு மண்பானை தொழிலாளர் செய்து வரோம். இந்த இடம் வந்து நாங்கள் இது வரையும் எங்கள் பயன்பாட்டில் தான் இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் இது பண்ணிக்கிறோம். திடீர்னு ஒருத்தர் வந்து பக்கத்து வீட்டு நபர் பட்டா வாங்கிட்டேன் அப்படின்ற வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு எங்களை ரொம்ப பேஜார் பண்ணுறாரு. இதனால் நாங்கள் அரசாங்கத்துக்கு வந்து ரொம்ப கண்டனம் தெரிவித்து நாங்கள் மனு அழித்து இது பண்ணிக்கிறோம். கலெக்டர் அம்மா சொல்லுங்க. இது வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் இது வரையும் எங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குது அப்படின்னு நாங்கள் பயன்பாட்டில் நாங்கள் இது பண்ணிக்கிறோம். திடீர்னு வந்து ஒருத்தர் அராஜகம் பண்ணி நாங்கள் பட்டா பண்ணிட்டோம் அப்படின்னு எங்களை ரொம்ப இது பண்ணி இது பண்ணிட்டார். பட்டா எங்கள் பட்டா ரீதியாக அனுபவத்தில் இருக்குது அப்படின்னு இந்த இடத்த மீட்கு அரசாங்கம் எங்களுக்கு பயன்பாட்டுக்கு மீண்டும் எங்கள் தொடர்ச்சியாக நாங்கள் பயன்பாட்டுக்கு எங்களுக்கு இது பண்ணோம் அப்படின்னு நாங்களுக்கு. ஓகே சார். சார், நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம், பக்கத்தில் லப்பப்பேட்டை கிராமம், ஆற்காடு பக்கத்தில் லப்பப்பேட்டை கிராமத்துலேருந்து பேசுகிறேன் சார். என் பேர் பாபு. நாங்கள் கொஞ்சம் ஒரு 3-4 தலைமுறையாக இந்த இடத்துல வந்து நாங்கள் மண்பாண்ட தொழில் செஞ்சுன்னு வரோம். 30 குடும்பம் மேலே வசிக்குது இந்த தெருவில். நாங்கள் இவ்வளோ நாள் நல்லபடியாக வேலை செஞ்சுன்னு இருந்தோம். போக்குவரத்துக்கு எந்த தொந்தரவு இல்லாமல் இருந்தோம். திடீர்னு பக்கத்தில் கிராமத்துலேருந்து சுப்பிரமணியம் என்பவர் இங்கே கொஞ்சம் தற்காலிகமாக சின்னதாக ஒரு கடை ஒன்று வச்சார். பொட்டி கடை மாரி, ஒரு டெய்லர் கடை மாரி வச்சார். அவர் வந்து மற்ற இடத்தையுமே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போய் எங்களுக்கு போக்குவரத்துக்கு வெய்வு இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்துன்னு இருக்கிறார் அவர். அரசு அதிகாரிகிட்ட நாங்கள் எத்தனை முறை போய் சொன்னோம். இது வந்து எதுவுமே செய்யவும் இல்லை அவர். நாங்கள் பட்டா வாங்கிட்டு இது எங்களுக்கு போகிறதுக்கு வரத்துக்கு கூட வெய்வு விடாமல் தெருவில் ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. இந்த நாங்கள் ரொம்ப காலங்காலமாக இந்த இடத்துல தொழில் செய்கிறதுனால இப்போ அந்த பட்டாவை கேன்சல் பண்ணணும். அதுதான் நாங்கள் ரொம்ப கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துக்கிறோம். நீங்கள் இது வந்து அரசாங்கம் ஒரு எந்த அளவுக்கு சீக்கிரமாக குயிக்காக நின்று சீக்கிரமாக செய்யணுமா அந்த